வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. மாயா அவர்கள் வழக்கமான மேஜையில் ஜன்னல் வழியாக அமர்ந்தார். பிற்பகல் சூரியன் கஃபே தளம் முழுவதும் தங்க வடிவங்களை வார்த்தது. கிரீமின் சுழல் கரைவதை பார்த்து கொண்டே தன் காஃபியை மனமின்றி கிளறினாள். ஜேக் எப்போதும் போல் சில நிமிடங்கள் தாமதமாக வந்தார். அவன் சிரித்தான். ஆனால் அவளால் புறக்கணிக்க முடியாத ஒரு சோர்வு அவன் கண்களில் இருந்தது. ஏய் என்று அவள் எதிரே இருந்த இருக்கையில் சரிந்தான். ஏய் அவள் மெதுவாக பதிலளித்தாள். சிறிது நேரம் அவர்கள் எதற்காக வருவார்கள் என்று தெரிந்தும் இருவரும் அதை சொல்ல விரும்பவில்லை. சத்தமாகச் சொன்னால் உடைந்து விடுவது போல் வார்த்தைகள் மிகவும் கனமாக உணர்ந்தன. இறுதியாக மாயா ஆழ்ந்த மூச்சு எடுத்தாள். ஜேக், எங்கள் இருவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். இது இனி வேலை செய்யாது. மெதுவாக தலையசைத்தபடி அவன் கைகளை பார்த்தான். ஆமாம், இல்லாத ஒன்றை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆனால் அவள் கண்களை சிமிட்டினாள். நான் இன்னும் உன்னை பற்றி கவலைப்படுகிறேன். நான் எப்போதும் செய்வேன். ஆனால் எங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க அக்கறை போதாது. ஜேக் மேசையின் குறுக்கே வந்து அவள் கையை மெதுவாக அழுத்தினார். நீங்கள் சொல்வது சரிதான். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க தகுதியானவர்கள், அது ஒன்றாக இல்லாவிட்டாலும். அவர்கள் ஒரு சிறிய சோகமான புன்னகையை பகிர்ந்து கொண்டனர். கூச்சலும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஒரு காலத்தில் ஒருவரையொருவர் ஆழமாக நேசித்த 2 பேர் அமைதியாக விட்டுவிடுகிறார்கள். அவர்கள் புறப்பட நின்றபோது இருவரும் படித்து முடித்த புத்தகத்தின் இறுதிப் பக்கம் போல் இருந்தது. வெளியே வானம் ஒரு மென்மையான இருண்ட இளஞ்சிவப்பு நிறமாக மாறியது. அவர்கள் இருவருக்கும் காத்திருந்தது.